உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள். சென்றவுடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கழுதையும் அதனுடைய ஒரு குட்டியையும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால் இதை ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள். உடனே அவற்றை அனுப்பி விடுவார் என்று ஆண்டவர் இயேசு சொன்னதாக அந்த வசனங்கள் அமைச்சிருக்கிறது. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஓசன்னா பாடி ஆண்டவர் இயேசுவை உற்சாகமாய் எருசலேமுக்குள் வரவேற்ற மக்கள் கூட்டத்தினிடம் 11ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது இவர் யார் என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அந்த கேள்விக்கு பதிலாக இவர் இறைவாக்கினர் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்தை சேர்ந்தவர் என்று பதில் எழுப்பினர். கிறிஸ்துவர்களே, இவர் யார்? எருசலேம் நகரை பல ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருந்த ஆட்சியாளர்களாக, அடிமைகளாக, கட்டப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கட்டு அவிழ்க்கக்கூடிய நிலையை எதிர்நோக்கி பார்த்திருந்த மக்கள் ஒரு விடுதலையாளரை, ஒரு இரட்சகரை, மீட்பரை, மேசியாவை எதிர்நோக்கி காத்திருந்த வேளையில ஆண்டவர் இயேசு எருசலேமுக்குள் நுழைகின்றார். பவனியாக செல்கின்றார். மக்கள் கூட்டம் ஆரவாரம் செய்கிறது. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று இவர்தான் மேசியா, இவர்தான் கடவுளின் பெயரால் வருகிறவரான தீர்க்கதரிசி என்று அவர்கள் தன்னுடைய வாயினாலே அறிக்கை செய்கிறார்கள். கழுதையின் மேல், கழுதை குட்டியாக்கிய மரியின் மேல் ஏறி வருகிறவர் இவர் சண்டைக்கு காரணம் அல்ல என்பதை இங்கே வலியுறுத்துகின்றார். ஒருவேளை இவர் சண்டைக்கு காரணமாக அன்று ஆட்சி புரிந்து கொண்டிருந்த மக்களை எதிர்த்து போராட வேண்டும் என்றிருந்தால் அவர் குதிரையிலே வந்திருப்பார். ஆனால் அவர் கழுதையின் மேலும், கழுதையின் குட்டியாக்கிய மரியின் மேலும் ஏறி வருகின்றனர். அப்படிப்பட்டவர் சமாதானத்தை நிலைநாட்டுகிறவராக இந்த உலகத்திலே கட்டப்பட்டிருந்த நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கட்ட அவிழ்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஏற்று எருசலேமுக்குள் வருகின்றார். ஓசன்னா நமக்கு நன்கு தெரியும். ஓசன்னா என்பதற்கு யாரோ சொல்லுகிறார், கர்த்தாவே இப்பொழுதே எங்களை ரட்சியும், இப்பொழுதே உடனடியாக எங்களை ரட்சியும் என்றுதான் அர்த்தம். உடனடியான ஒரு விடுவிப்பாளரை எதிர்நோக்கியிருந்த மக்கள் கூட்டத்தில் ஆண்டவர் இயேசுதான் அந்த மீட்பர், அவர்தான் ரட்சகர், அவர்தான் விடுவிக்கின்றவர் என்பதை அருமையான அந்த மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். கட்டு அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். கட்டப்பட்டிருந்த கழுதையும் குட்டியையும் அவிழ்த்து கொண்டு என்னிடம் கொண்டு வாருங்கள். கிறிஸ்டோபர் என்ற ஒரு பெயர் நமக்கு நன்கு தெரியும். கிரேக்கத்தில் கிறிஸ்டோ பெரோஸ் என்கின்ற 2 பெயர்களை உள்ளடக்கிய ஒரு அருமையான பெயர் கிறிஸ்டோபர். கிறிஸ்துவை சுமந்து செல்பவர் என்றார். இயேசுவை சுமந்து செல்வதற்கு அன்றைக்கு ஒரு கழுதையும் கழுதை குட்டையும் செயல்பட்டது. இன்றைக்கு இயேசுவை சுமந்து செல்லக்கூடிய நீங்களும் நானும் அவசியமாய் தெரிவிக்கிறோம். இந்த உலகத்திற்கு சாட்சிகளாய் வெளிப்பட, இந்த உலக வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான கட்டப்பட்ட சூழ்நிலையிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு கடவுள் நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நம்மை அவருடைய உள்ளங்கைகளில் வளைந்திருக்கிறவர், நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறவர், மிகுதியான மகிழ்ச்சியை நம் உள்ளத்திலே கிடைத்திருக்கிறார். அவரை சுமந்து செல்ல வாகனங்கள் தேவை, அவரை சுமந்து செல்ல கிறிஸ்தவ சமுதாயம் தேவை, அவரை சுமந்து செல்ல சாட்சிகளாய் அறிவிக்க அவர் நம்மை ஆயத்தப்படுத்துகின்றார். இந்த குருத்தோலை பவனி ஏதோ வந்தோம், குருத்துக்களை பிடித்து ஓசன்னா பாடி சென்றோம் என்று இல்லாமல் இயேசுவை சுமந்து செல்கிறவராக இந்த உலகத்திலே நாம் சாட்சி புகழ அன்பாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து எஞ்சியிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை மாத்திரம் இந்த உலகத்திற்கு நாம் சுமந்து செல்வோம். இயேசுவை மாத்திரம் சுமந்து சென்று அறிக்கை செய்கிறவர்களாக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.